மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த ஆலோசனை குழுவில் எதிர்க்கட்சியை சேர்ந்த யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பான காங்கிரசினுடைய எம்பிக்கள் கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. நண்பகல் 12 மணிக்கு இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதா என்பது மக்களவையில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் இன்று அனைத்து உறுப்பினர்களுமே அவையில் இருக்க வேண்டும் என்ற கொரோனா உத்தரவையும் காங்கிரஸ் சார்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த திருத்த மசோதா என்பது அமல் செய்யக்கூடாது என்ற ஒரு கடும் எதிர்ப்பை இன்று அவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைக்க உள்ள நிலையில்தான் காங்கிரஸ் எம்பிக்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனையை தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 2 அவைகளிலுமே, குறிப்பாக மக்களவை மாநிலங்களவையிலுமே காங்கிரஸ் சார்பாக பேச உள்ள எம்பிக்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க உள்ளார்கள், கூடுதலாக என்னென்ன அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் இந்த ஒரு கூட்டத்தில் அவர் ஆலோசித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த ஆலோசனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த காங்கிரஸ் எம்பிக்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.